இந்த தலாக்குங்கிற சூறால அல்லாஹ் 15 சட்டத்தை சொல்றானா இல்லையா? அந்த 15 சட்டத்துல என்ன அல்லாஹ் சொல்றான்? வாழ்ந்தாலும் அழகா வாழுங்க, பிரிஞ்சாலும் அழகா பிரியுங்க. அதான் வாழ்ந்தாலும் அழகிய முறையில் வாழணும். கணவன் மனைவியா ஒருவர் மற்றவருடைய கடமைகள் உரிமைகளை மதித்து வாழணும். பிரிந்த அழகா பிரியறதுனா என்ன? தலாக் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற அழகான முறைகள் இருக்குதுங்க. தலாக்க உலமாக்கள் 3 வகையா பிரிப்பாங்க. தலாக் அஹ்சன், மிகச்சிறந்த தலாக். 2வது தலாக் ஹசன், அதுக்கு அடுத்த தரத்துல நல்ல தலாக். 3வது தலாக் பித்அத், மார்க்கம் அனுமதிக்காத தவறான முறையில தலாக் சொல்வது என்று தலாக்க 3ஆ பிரிப்பாங்க. பாருங்க, தலாக்கு சொல்வதில் கூட ஏதோ மனம் போன போக்குல இஷ்டத்துல கோபத்துல அடிச்சு விடுறதில்ல தலாக்குங்கிறது. அதுல ஒரு பக்குவத்தை மார்க்கம் சொல்லுது, எப்படி தலாக் சொல்லணும். ரொம்ப சிறந்த தலாக்னா என்ன, அதை மார்க்கம் என்னங்க உலமாக்கள் நமக்கு அழகான முறையில கற்றுத்தந்தாங்க. 5 விஷயம் இருக்கணுங்க. முதலாவது என்ன, ஒரு பெண்ணை தலாக் சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாய நிலை வந்துருச்சு. சேர்ந்து வாழ்வதற்கு வழி இல்லையா, தலாக்கு சொல்லி ஆக வேண்டிய கட்டாய நிலை வந்துருச்சுன்னா இப்போ அந்த பெண் சுத்தமா இருக்கிற நாட்கள், மாதவிடாய் அல்லாத 2 மாதவிடாய்க்கு மத்தியில் உள்ள நாட்கள் இருக்கு இல்லையா, அரபியில அதுக்கு துஹருடைய நாட்கள். ஒரு பெண் சுத்தமா இருக்கிற நாள், அந்த சுத்தமா இருக்கிற அந்த நாட்கள்ல தான் தலாக்கு சொல்லணும். அந்த நாட்கள்ல தலாக் சொல்லணும், அது மீறக்கூடாதுங்க. யாராவது அதை பார்க்குறாங்களா யோசிங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு மனைவியை தலாக் சொல்லி போட்டாங்க, தெரியல பாவம், அந்தமா மாதவிடாய் வந்த காலம், அந்த நேரத்தில் தலாக் சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தகவல் வந்தபோது கடுமையாக கோவப்பட்டாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய முகம் சிவக்கிற அளவு கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, மனைவி மீட்டிக்கன்னாங்க, மீட்ட சொன்னாங்க. திரும்ப தலாக் சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா மாதவிடாய் முடிந்து அவள் சுத்தமா இருக்கும்போது தலாக் சொல். முதல் விஷயம், தலாக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வருதா, அந்த பெண்மணி சுத்தமா இருக்கிற அந்த நாட்களை பார்க்கணும். 2வது, அந்த சுத்தமா இருக்கிற நாட்களில் இவன் அவளோடு உறவு கொண்டிருக்க கூடாது. ஏன்னா உறவு கொண்டிருந்தா கருத்தரிச்சிடலாம். கருத்தரித்த பிறகு தலாக் சொன்னா குழந்தை உண்டாகி அது பெரிய இம்சையா போயிடும். அதனால அதை பேணணும். 3வது, சாதாரணமா ஒரு தலாக்கு சொல்லுங்க. இதைத்தான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம், ஒரே ஒரு தலாக்கு சொல்லுங்க. ரொம்ப பேர் ஒரு தலாக்கு சொன்னா நிகழாதுன்னு நினைச்சுக்கிறான், அதனால 3 தலாக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் பல ஜமாத்துகள் எல்லாம் எழுதியே வாங்கிடுறாங்க, 3 தலாக்குன்னு எழுதி கொடு, பெரிய பாவம் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்வதை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் இருக்கிறேன், என்னுடைய ஹயாத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்க விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. 3 தலாக் சொல்லக்கூடாது, சாதாரணமாக ஒரு தலாக். 4வது விஷயம் என்ன, தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். தலாக் சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க. நம்ம அந்த சட்டத்தை ஒரு தனி கிளாஸாக தான் எடுக்கணும். தலாக் சொல்றதுக்கான நிறைய வார்த்தை இருக்கு, அதுல சாதாரண தலாக் என்ற அந்த வார்த்தையை சொல்லணும். 5வது, ஒரு தலாக்கு சொல்லி நீங்க அப்படியே விட்டுட்டாலே 3 மாதவிடாய் காலம் முடிந்து விட்டால் அவங்க கணவன் மனைவிங்கிறதுல இருந்து விடுபட்டுருவான். ஒரு தலாக் சொன்னா 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அப்படியே கணவன் மனைவியாகத்தான் இருப்பாங்க. 3 மாதவிடாய் காலம் முடிஞ்சிட்டா கணவன் மனைவிங்கிற உறவு முறிஞ்சிடும். இதுதான் உள்ளதுல அழகான தலாக். அல்லாஹ் சொல்றான், தலாக்கு சொன்ன பிறகு அந்த பெண் இதா எங்க இருக்கணும் தெரியுமா, கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணுங்கிறான். கணவனுடைய வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு ஓதக்கிற வசனத்துல அல்லாஹ்வே சொல்றான், நீங்களும் அப்பெண்களை வெளியேற்றக்கூடாது, அவங்களும் வெளியே போகக்கூடாது, 2மே ஹராம். லா துஹ்ரிஜூஹுன்ன வலா யஹ்ருஜுன, அந்த பெண்களை நீங்களும் வெளியேற்றக்கூடாது, அவங்களும் வெளியே போகக்கூடாது. அதுல அல்லாஹ் ஒரு ரகசியம் வச்சிருக்கிறாங்க, கணவனோடு வாழ்ந்த வீட்டில் தான் இதா இருக்கணும். அல்லாஹ் சும்மா சொல்லுவானா என்ன? அப்ப ரப்புடைய இந்த சட்டத்தை நம்ம யாராவது மதிக்கிறோமா என்ன? அடுத்து என்ன, அந்த பெண்ணுக்கான நஃபகா, அதாவது இத்தாகால ஜீவனாம்சத்தை கொடுக்கணும். அடுத்து என்ன, நான் சுருக்கமா வர்றேன், அந்த தலாக் சொல்லி பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு அந்த தாய் கூலி கேட்கலாம். இப்போ பாலூட்டுவதற்கு ஒரு பெண் கூலி கேட்கலாமா? தான் குழந்தைக்கு பாலூட்ட கணவன் மனைவியா இருக்கும் போது பாலூட்டுவது தாயுடைய கடமை, அப்ப காசு கேட்க முடியாது. பிரிஞ்சுட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, தலாக்காயி பிரிஞ்சுட்டாங்க, இப்போ கை குழந்தை இருக்குது. இப்ப அந்த குழந்தை சொல்லலாம், குழந்தை யாருடையது, உன் குழந்தை தானே, யார் அந்த முன்னாள் கணவனை பார்த்து சொல்லலாம், இந்த குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும்னு சொன்னா எனக்கு நீ கூலி கொடுன்னு கேட்கலாம். இது எப்பங்க, தலாக்கெல்லாம் முடிஞ்சு
இத்தா முடிந்த பிறகு அந்த பெண் பால் ஊட்டுவதற்கு என்ன கேட்கலாம்? கூலி கேட்கலாம். அதை பற்றி இந்த சூறா பேசுது. எல்லாவற்றுக்கும் மேலாக தம்பதியர் பிரிஞ்சுட்டாங்க, குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை யார் வளர்க்கணும்? ஹதீஸில் ஃபிக்ஹில் தனி பாடமே வரும். குழந்தையை யார் வளர்ப்பது, பிரிஞ்ச பிறகு யார் வளர்க்கிறது, இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் ஷரியத்துடைய சட்டங்களை மதிக்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த சட்டங்களுக்கு என்ன பேர் சொல்றான் தெரியுமா? ஹுதூதுல்லாஹ். இவைகள் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறானோ ஃபக்கது ஸலம நஃப்ஸஹ், அவன் தனக்கு அநீதி இழைத்துக் கொண்டான் என்று சொல்றான். எனவே அருமையானவர்களே, ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய அருள்மறையை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய அருள்மறையை கேட்கறது மட்டுமல்ல, ஓதுவது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிற எல்லா சட்டங்களும், அது வியாபாரமானாலும் திருமணமானாலும் விவாகரத்தானாலும் சொத்து பிரச்சனையானாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வேதத்தின்படி நாம் நடந்தால் உலகத்தில் பிரச்சனை இல்லை. இதே சூறால தான் அல்லாஹ் தக்வாவுடைய 5 பலன்களை சொல்றான். நீங்க அல்லாஹ் பயந்தா, அல்லாஹ் பயப்படுறதுனா என்ன? நிக்காஹலையும் அல்லாஹ் பயப்படணும். தலாக் சொல்றதா இருந்தா அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் பயந்து நடந்தா உங்களுக்கு 5 பிரயோஜனங்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன? அல்லாஹ் பயந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும், எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடும். ரெண்டாவது என்ன? அல்லாஹ் பயந்தீங்க, அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் வரும். மூணாவது என்ன? அல்லாஹ் பயந்து நடந்தீங்க, உங்க காரியங்கள் எல்லாம் லேசா போயிடும். நாலாவது அல்லாஹ் பயந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஐந்தாவது அல்லாஹ் பயந்தீங்கன்னா மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். எனவே குர்ஆனுடைய இந்த சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக.